கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.தைத்திங்கள்.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சிகரம் கிடைக்கும்ன்றதை அடிக்கடி சொல்றேன். கொடுத்து வைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். வருடத்தின் ஆரம்பத்திலேயே ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு. சரி, இந்த வருஷத்துல என்னங்கய்யா அப்படி என்னங்கய்யா எனக்கு நல்லது நடக்க போகுது? இந்த வருடத்தோடு 7.5 வருடங்கள் உங்களை பீடித்திருந்த அந்த 7.5 சனி என்கின்ற சாதகமற்ற இருளான ஒரு அமைப்பு மார்ச் மாசம் 29ஆம் தேதியோட முடியுது. பொதுவாகவே 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா லைஃப் செட்டில் ஆகும்னு அர்த்தம். 7.5 சனி என்பது 7.5 வருஷம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5 வருஷம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் வீழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்றது இந்த 7.5 சனியை வச்சுதான். சனி வரக்கூடிய ஒரு முழு சுற்று 30 வருஷம் அப்படிங்கிறதுனால 7.5 சனி முடிஞ்ச உடனே வாழ்க்கை நல்ல விதமாக செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. அப்ப மார்ச் மாசம் 29ஆம் தேதி 7.5 சனி முடியுது. அப்ப அந்த 7.5 சனி முடிஞ்ச உடனே மனசுக்குள்ள ஒரு தீராத ஆசைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? 7.5 வருஷம் எதுல கஷ்டப்பட்டீங்க? வீடு வாங்கலையா? ஒரு மனை வாங்கலையா? ஒரு நிலம் வாங்கலையா? குடும்பம் சரியில்லையா? குடும்பமே அமையவில்லையா? கணவன் அமைப்புகள் சரியாக இல்ல, மனைவி அமைப்புகள் சரியாக இல்ல, நிரந்தரமான வேலை அமைப்புகள் இல்ல, தொழில் நல்லா இல்ல, வியாபாரம் நல்லா இல்ல, விவசாயம் நல்லா இல்ல, இது போன்ற அத்தனை, உடம்பே நல்லா இல்ல, என்னுடைய மனசு நல்லா இல்லைங்க, உடம்பு நல்லா இல்லைங்க, இந்த மாதிரி நல்லா இல்லாத அனைத்தையும் நன்றாக ஆக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே மே மாதம் வரைக்கும் ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அமைப்பு. அதற்கப்புறம் அவர் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 6ஆம் இடத்திற்கு மாறினாலும் அவர் 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 10ஆம் இடம் என்பது தொழில் போன்ற அமைப்புகளை குறிக்க. இதுவரை கடந்த 3 அல்லது 5 வருடங்களாக பதவி உயர்வு கிடைக்காதவங்க, ப்ரமோஷனே கிடைக்கல, சேலரி 10 பைசா கூட ஏத்த மாட்டேன்றாங்க, வாடகை ஏறிக்கிட்டே இருக்கு, வருஷம் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு, நான் அதே சம்பளத்துல தான் இருந்துகிட்டு இருக்கேன், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, ரெட்ட வருமானம் வர்றதுனாலதான் ஏதோ குடும்ப வண்டி ஓடுகிறது என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, வேலையில சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை. எத்தனை பேர் வேலையில நிம்மதியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் வேலையில டார்ச்சர் இல்லாம இருக்கிறீங்க? ஒரு டார்கெட் போன்ற அமைப்புகளோடு இருந்தா இந்த வருஷம் இந்த மாசம் இதை செஞ்சாதான், இந்த நாள்ல இதை முடிச்சாதான், இந்த வாரம் இதை முடிச்சாதான் சம்பளம் என்கின்ற டார்கெட் போன்ற அமைப்புகளில் மாட்டுக்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே எண்ணம் போல இனிய வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய 7.5 சனி முடிவதால் முழுக்க நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டுல இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிவிடலாம், உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு போகக்கூடியது எதையும் மலையை கூட தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நடந்து போறக்கூடிய தன்மை 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு வரும். இதை விட வேற என்ன சொல்லணும்? சுமைகள் எல்லாமே அப்படியே சோகங்களாக இருந்தவைகள் சுகமாக மாறக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வேலை நன்றாக இருக்கும், எதை இழந்தீர்களோ அது கிடைக்கும். உயிர் இழப்புகளை தவிர பொருளாதார இழப்புகள் எல்லாம் திரும்ப வரப்போறது, பணம் வரப்போகுது, சந்தோஷம் வரப்போகுது, நிம்மதி வரப்போகுது, வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 பேருமே மிகப்பெரிய அளவுல சோதனைகளை இந்த 2023-24ஆம் ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசிக்கு இந்த வருஷம் ஜென்ம சனி விலக போகிறது. அதாவது 7.5 சனி அமைப்பு முழுமையாக விலகல அப்படின்னா கூட கடுமையான பகுதியான முதல் 5 வருஷத்தை அப்படியே கடக்குறீங்க. ஒரு ஜென்மச்சனை முடியறது என்பது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது நன்றாக இல்லை. போன வருஷம் முழுக்க சதய நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்துல அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நன்றாக இல்லை. ஒரு 50 வயசுக்காரங்க, 50 வயசு தாண்டினவங்க வேணா ஜென்மச்சனியின் ஆதிக்கத்துல பெரிய அளவு துன்பங்கள், சோகங்கள், சுமைகள், இது துயரங்கள் போன்றவைகளை நீங்க அனுபவிக்கலையே தவிர 30 வயசுல இருக்கக்கூடிய, 40 வயசுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களை பெரட்டி எடுத்துட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் 20-25 வயசுல இருக்கிறவங்களுக்கு கடுமையான சோம்பல், வீட்டுல திட்டு, வெளியில திட்டு, எந்த இடத்துலயும் நல்ல பேர் இல்ல, கெட்ட பேரு, தொழில் இல்ல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதுல போக முடியல, எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்க சொல்லுது, சோம்பலாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, யாருன்னா வாயை கொடுத்தாலும் சண்டை வந்துருது. இந்த மாதிரியான நிலைமைகள்ல உலகத்தை புரிந்து கொண்ட, சமூகத்தை புரிந்து கொண்ட, பணத்தை புரிந்து கொண்ட, பிறரை புரிந்து கொண்ட, ஆணை புரிந்து கொண்ட, பெண்ணை புரிந்து கொண்ட எல்லாமே இப்ப ஜென்மச்சனில நடந்து. எத்தனை பேர் காதல் தோல்வியில அழுதிங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், அந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு, அந்த ஆம்பளை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு என்கின்ற மாதிரியாக வயதிற்கேற்றார் போல சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜென்மச்சனி என்கின்ற மகாபெரிய அரக்கத்தனமான ஒரு செயல்பாடு அப்படியே
உங்களை விட்டு விலகுதுங்க. நிம்மதியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. இரட்டை சந்தோஷம் ஏற்படக்கூடிய தன்மைகள் இந்த வருடத்தின் முதல் 4-5 மாதங்களுக்கு அப்புறமே கண்டிப்பாக நடக்கும். வருஷ ஆரம்பத்திலேயே நமக்கும் நல்லது நடக்க போகிறது என்கின்ற உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். வருட ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படியே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைன்றது மேஜிக் கிடையாது. மந்திரகாளி மாதிரி அப்படின்னு சொன்னவனே ஒரே நைட்ல ஓவர் டேல எதுவும் மாறிட போறதில்லை. அப்படியே முதல் பகுதி 4 மாதங்கள் படிப்படியாக அப்படியே மாற்றங்களை அடைந்து மே மாதத்திலிருந்து அந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறி லக்னத்தை ராசியை பார்க்க போகின்ற காரணத்தினால இதுவரைக்கும் 2.5 வருஷமா எந்தெந்த இடங்கள்ல சோதனைகள் இருந்ததோ அந்தந்த இடங்கள்ல சோதனைகள் அத்தனையும் வேதனைகள் அத்தனையும் சாதனைகளாக மாறக்கூடிய தன்மைகள் 2025ஆம் ஆண்டு உண்டுங்க. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே படிப்படியாக நல்லது நடக்கும். குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு வேலை கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், கடன் விலகும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், இழந்த நற்பெயர் மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டும். வெளிநாடு வெளிமாநிலம் போனவங்க எதை ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்கும். எது கிடைக்காம கை நழுவி போனதோ அது திரும்ப வரும். பிரேக்கப் ஆன காதலும் திரும்ப வரும் அல்லது புதிய காதல் உண்டாகும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டவர்கள் ஒரே மாதிரி அழுது கொண்டு மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் சந்தோஷம் பொங்கக்கூடிய, சந்தோஷம் வரக்கூடிய, சிரிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது உண்டு. பெரியவர்களுக்கு பெரிய சோதனை எதுவும் இல்லைங்க. ஏன்னா ஜென்மச்சனியிட செகண்ட் ரவுண்டா இருந்தவங்க 2ஆம் சுற்று என்று சொல்லப்படக்கூடியதுல 50 வயசுக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. அந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் வீடு வாகன சேர்க்கைகள்லாம் இருக்கும். ஒரு நல்ல வீடு வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், வாகன சேர்க்கை 2 வீலரை மாத்திட்டு 4 வீலர் வாங்க முடியும், ஏற்கனவே இருக்கிற காரை கொடுத்துட்டு நல்ல மாடல்ல ஒரு புது கார் வாங்க முடியும். வேலை தொழில் அமைப்புகள் நிம்மதியாக இருக்கும். குடும்பத்துல கூட கணவன் மனைவி குழந்தைகள்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து சந்தோஷ செய்திகள் வரும். நம்மளே குழந்தைகளுடைய கல்வி கட்டணம் இது போன்ற அமைப்புகளுக்கு அடுத்தவருடைய கையை எதிர்பார்க்காம நம்மளே கட்டக்கூடிய அமைப்புகளுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 2.5 வருஷம் பட்ட சோதனை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல கீழே கமெண்ட் போடும்போது அழுதுகிட்டே இருந்தீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் 2023 பாதிக்கப்பட்டீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 2024 தூங்கவே இல்லை. அவர்கள் எல்லாரும் இனிமேல் இனிமையாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நற்பலன்களை தரக்கூடிய ஜென்மச்சனை விலகிவிட்ட 2025ஆம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க 2025ஆம் ஆண்டிற்கு வெல்கமே சொல்லுவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. போன வருடத்திலிருந்தே மீனராசிக்காரர்களை சற்று உஷார்படுத்திக்கிட்டு இருக்கிற என்னுடைய குருஜி டிவி சேனல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. என்னுடைய வீடியோக்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் அகலக்கால் வச்சிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஜென்மச்சனி அமைப்புகள் என்ன செய்தது அப்படின்றத கும்பராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க. ஜோதிடத்தை நம்பாதவர்களை கூட இந்த ஜென்மச்சனி அமைப்பு கண்டிப்பாக நம்ப வச்சிரும். என்னையா பெரிய சனி, என்னையா பெரிய குரு, ஜோசியமே பொய், ஜோசியத்திலேயா நடக்குது, நமக்கு அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், என் திறமை இருக்கிறது என்றவர்களை கூட ஜென்மச்சனி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கிரகம் ஆட்டி வைத்துவிடும் என்பதை இந்த வருஷம் நீங்க உணர்வீங்க. ஐயா என்னங்க எடுத்த உடனே ஏதாவது மோசமா இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. உண்மையிலேயே சில பல அனுபவங்களை நல்ல விதமாக நல்ல அனுபவங்களை சாதகமற்ற தன்மையில கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சனி, ஜென்மச்சனி அமைப்புகள். இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்கு ஜென்மச்சனி அமைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்குள்ள நுழைகிறார். மீனராசிக்கு மார்ச் மாதம், குறிப்பா ஏப்ரல் மாசம் வச்சுக்கலாம். ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த 7.5 சனி என்கின்ற சாதகமற்ற அமைப்பு நடக்கிறது. 7.5 சனியில ரொம்ப கெடுதல் நடக்குமா? இல்லைங்க. 7.5 சனியில தான் கல்யாணம் நடக்கும், 7.5 சனியில தான் காதல் வரும், 7.5 சனியில தான் குழந்தை பிறக்கும், 7.5 சனியில தான் குடும்பம் அமையும், 7.5 சனியில தான் பொறுப்பு வரும். இவ்வளவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுவாருங்க. அவ்வளவுதாங்க. அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், பொண்டாட்டியோட அண்ணனும் நானும் சேர்ந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு தொழில் பண்ணோம், தெரியாத தொழிலை பண்ணினேன், நீ காசை கூட இந்த தொழில் எனக்கு தெரியும், நான் பண்றேன், இந்த மாதிரி இல்ல வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், அந்த வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்ட்டு 5 லட்சம் கூட 10 லட்சம் கூட 50,000 கூட 1 லட்சம் கூட யாரு காசு கேட்டாலும் பாக்கெட்டை இருக்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே பத்திரமா வச்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க இது. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு தென்படாதுங்க. காசை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ தென்படும். அப்படிப்பட்ட அமைப்பை தான் கண்டிப்பாக ஜென்மச்சனி அமைப்புகள் செய்யும். கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு சின்ன கார்டு, அது இருக்குதுன்றதே மறந்துருங்க. ஃப்ரெண்டு நம்ம தான் வள்ளலாச்சே. நண்பர்கள் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு மனசு பொறுக்காதே, இந்தா மச்சான் வச்சுக்கோ, இந்தா தோழி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறோம் இல்லையா? அதற்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டை கட்ட வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் வருது. ஆக இந்த மாதிரி சூழல் அமைப்புகள்ல பண விவகாரங்கள்ல நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் மாட்ட விட்டு வட்டி கட்டுறது, கடனை திருப்பி கட்டுறது, யாருக்காகவும் இல்லாம சம்பந்தம் இல்லாம நமக்கு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம தொலைச்சிட்டாலும் பரவாயில்ல, யாரோ ஒருவர் செஞ்ச ஒரு அமைப்பை நம்ம அனுபவிக்கிறது, அதன் மூலமாக நட்பு கெட்டு போறது, உறவு கெட்டு போறது, அந்த காசுக்காக, அதாவது பணத்தை கொடுத்து நான் உறவை கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி அத்தனை அமைப்புகளும் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடக்குங்க. உண்மையிலே மீனராசிக்காரர்களுக்கு நான் 2 பிரிவா சொல்லுவேன். 50 வயது தாண்டியவர்கள் ஏற்கனவே 20 வயதுகள்ல ஜென்மச்சனி அமைப்பை அனுபவிச்சிருப்பீங்க. அவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக
கண்டிப்பாக வராது. 50 வயது 55 வயசு தாண்டிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வீடு வாகன சேர்க்கை, தொழில் நன்றாக இருத்தல், பொருள் வரவு வருதல், குடும்பத்தை கவனிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடியது, குழந்தைகளுக்கு வேலை செய்யக்கூடியது, குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுதுன்றது நல்ல சந்தோஷமான அமைப்புகள் நடக்கும். நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது யூத்துங்களை பத்தி தான், ஏன்னா இது யூத் சேனல் தானே. ஆக இளைய பருவத்தினருக்கு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது வருகிறது. பண விஷயத்துல கவனமா இருங்க. வேலையை எக்காரணம் கொண்டு விட்டுறாதீங்க. ஜென்மச்சனி நேரங்கள்ல நான் விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்லுவேன், வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வேலை அமைப்புகளிலோ குடும்ப அமைப்புகளிலோ சற்று வாய் வார்த்தையை விட்டு விடாமல், ஒரு கோவப்பற்றாம, அவசரப்பற்றாம, பதற்றப்படாம, எதிலும் பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையை நீங்களா விட்டுற வேண்டாம். புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். வியாபாரம் பணம் போட்டு ஆரம்பிக்கிறன்றது வேண்டவே வேண்டாம். எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு மாதிரியாக உங்களை டைவர்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ வரும். 1 லட்சம் குடும்பச்சான் 10 லட்சம் ஆயிடும், 1 கோடி ஆயிடும், கவலையப்படாத, 10 லட்சம் கூட 10 கோடி வரும் என்பது மாதிரியான ஆசை வார்த்தை காட்டக்கூடிய விஷயங்களை இப்போது மீனராசிக்காரர்கள் நம்பக்கூடாது. ஆனால் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க நம்புவீங்க. இதை செய்து அனுபவப்பட்டதற்கு பிறகுதான் ஓஹோ கிரகங்கள் இப்படியும் செய்யுமா என்கின்ற அமைப்புகள். என்னதான் அந்த வீடியோ பார்த்தாலும், என்னதான் செஞ்சாலும் அந்த மனசு உங்களை செய்ய விடாம ஏதாவது ஒரு பண சிக்கல்கள்ல ஆழ்த்தி, பணம் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன, நட்பு என்பது எப்படி, தாய் தந்தை எப்படி, சகோதரர்கள் எப்படி, உறவுகள் எப்படி, உயிர் நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்ட அவைகளை நமக்கு உதவுவாங்களா உதவ மாட்டாங்களா, யார் உதவுவா யார் உதவ மாட்டார் என்பது போன்ற அமைப்புகள் 2025 இருக்கும், 2026 இருக்கும். எடுத்த எடுப்பிலேயே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சில பல சோதனைகள் இருக்கும். 2026ல 25ல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஜோதிடம் என்பது பொதுவாக சொல்வதில்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில, இந்த தூரங்களின் அடிப்படையில தான் கிரகங்கள் செயல்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தான் சில பல சோதனைகள் ஆரம்பிக்கும். அதுக்காக நான் இந்த வருஷம் நல்லா இருப்பேன், இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அடுத்த வருஷம் நல்லா இருக்காதுன்றதை இந்த வருஷமே உஷார்படுத்த வேண்டியது ஜோதிடத்தோட கடமைதான். ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், மீனராசிக்காரர்கள் இலகிய மனதை கொண்டவர்கள், நல்லவர்கள். நல்லவனுக்கு எப்பவுமே சோதனை வரும், ஆனா கெட்டு போயிட மாட்டான். நல்லவன் அடுத்தவனை கெடுக்காத மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போது சாதகமற்ற தன்மைகள், சில அனுபவங்களை அனுபவித்தாலும் கூட வருட கடைசியில அவ்வளத்தையும் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பாக வருங்க. ஆகவே 7.5 சனி சில நேரங்கள்ல 2025 சில அனுபவங்களை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற் போல அதிகம் ஆசைப்படாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு. கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.thaithingal.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க.